இன்றைக்கி என்ன குழம்புனா பாவக்காய் காரக்குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்குறேன்னா, மீடியம் சைஸ் வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 3, ஒரு கொத்து பூண்டு, அதான் ஒரு நீட்டு கொத்து பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போடக்கூடாது. அப்புறம் 50 கிராம் புளி கரைச்சி உப்பு மிளகாத்தூள் அதிலே போட்டாச்சு. அப்புறம் 1/4 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கோம். பற்ற வைமா, கேஸை பற்ற வைனா அப்படியே தூங்குற. கடுவை போடு. ரொம்ப சிக்கலாக பார்த்து எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போடுது. வதங்கிடுமா? தக்காளி வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டாங்க. நம்ம கரண்டி போட்டு வதக்கி தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்காக எங்கள் அம்மா கொஞ்சம் உப்பு போட்டிருக்காங்க. ஏன்னா குழம்புல ஏற்கனவே போட்டாச்சு. கொஞ்சமாக போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு உப்பு தேவையோ அவ்வளோ போடுங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் போடணும். அம்மா பாவக்காய் தூக்கி போடு. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் பாவக்காய் போட்டு கொஞ்சம் லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். சரி பரவாயில்ல விடு. இப்போ நல்லா பாவக்காய் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை அதில் ஊற்றணும். உப்பு மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி அதில் ஊற்றணும். அம்மா நல்லா கலரு. இப்போ நல்லா கட்டியாக கொதிச்சு வரட்டும். பார்த்தீங்களா எப்படி நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா பாவக்காய் காரக்குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ வெல்லத்தை போட்டு இறக்கணும். எல்லா குழம்புக்கும் வெல்லம் போடக்கூடாது. பாவக்காய் போட்டு இருக்கிறதுனால இந்த வெல்லம் போய் அந்த பாவக்காயில் இருக்கிற கசப்பை எடுக்கும். அதனால தான் பாவக்காய் காரக்குழம்புக்கு மட்டும்தான் வெல்லம் போடணும். அம்மா போடுமா கொச்சிச்சு. வெல்லம் போட்டியா? இப்போ எல்லாம் வெல்லம் கரைஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் கழித்து குழம்பு இறக்கிடணும். அவ்வளோதான். பாவக்காய் காரக்குழம்புல வெல்லம் போட்டால் தான் கசப்பை எடுக்கும், இல்லைன்னா கசக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் காரக்குழம்பு ரெடி. கலரி காட்டுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.